சாப்பிடுங்க. சச்சா இது பயந்து ஓடுது. வா சாப்பிடு சாப்பிடு. ஹாய் காய்ஸ், எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி ஒரு குட்டி பூனை வந்திருக்கு காய்ஸ். இந்த பூனை வயிற்றில் வேறு குட்டி இருக்குது. அதனால தான் நான் பண்ண பிரியாணியை வச்சேன். அது என்ன பண்ணிச்சு, இறாலை மட்டும் தின்னுட்டு இறால் பிரியாணியில் போய் படிக்கல என்னை பார்த்து பயந்து நிற்கிது. இந்த சாப்பிட வருது பாருங்க. வயிற்றில் குட்டி பூனை இருக்குது. அழகாக இருக்குல்ல, ஃபேஸ் பார்த்தா க்யூட்டாக இருக்குது காய்ஸ். அங்கே பாருங்க, நான் வச்ச பிரியாணி பூனை சாப்பிட்டுருக்கு. இந்த மாதிரி வாயில்லா ஜீவன்லாம் வந்து ஏதாவது நம்ம வீட்டு வாசலில் நின்னாலோ கத்துனாலோ சோறு வைங்க. இப்போ தான் டாகுக்கு சாப்பாடு வைப்பேன், தெருவில் இருக்க டாகுக்கு. அது மாதிரி பாருங்கள், பூனை சாப்பிடுது, நான் செஞ்ச பிரியாணி சாப்பிடுது. அது வேறு மாசமாக இருக்குங்க. ஒரு வயிற்றில் குட்டி இருக்குது, வயிற்றில் குட்டி இருக்குது தெரியுதா. இந்த மாதிரி வாயில்லா ஜீவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு வைக்கல நம்ம நல்லா இருப்போம். அப்படின்னு கத்துது. சாப்பிடுடி தங்கம், ஏன் பிடிக்கலையா? தூங்குது பாருங்க நின்றுக்கிட்டே. சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்றீ. இறாலை மட்டும் சாப்பிட்டுட்டு பிரியாணியை சாப்பிடல வச்சிருச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து இன்றைக்கி வாசல் இங்கே நின்று தான் கத்துச்சு. வாசல் வந்து உட்காந்துருக்கு பாருங்க. என்ன வேணும்? சாப்பாடு வச்சு சாப்பிடாம வந்து இங்கே உட்காந்துருக்க. ஓய் தங்கம், என்ன வேணும்? என்ன வேணும்? சாப்பிட்டு முடிச்சிருச்சு. அடுத்தது வந்து பசிக்குது நிற்கிது, அதுக்கு பால் வைக்க போகிறேன். இங்கே பாருங்க, பால் குடிக்குது. பசிக்குது போல், ரொம்ப பசி போல். அங்கே பாருங்க, வயிற்றுல குட்டி வேற இருக்குது.